just work. It's a journey through the actor's heart and the audience mind. Now we have Deepika to show her acting skill. அப்பாவுக்கு எப்போ சொல்ற கதையை சொல்லணுமா? ஒரு பெரிய உலகம். அந்த உலகத்துல ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டுல நிறைய மக்கள். அந்த மக்களை பாதுகாக்க அந்த நாட்டினுடைய எல்லையில நிறைய வீரர்கள் போராடிட்டு இருந்தாங்க. புரியுதுயா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்து என்னோட ட்ரீம் என்னன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்லலாம்? சாக்ஷி வா. மேம், என்னோட ட்ரீம் வந்து நான் வந்து எங்க அப்பா மாதிரி ஆகணும். எங்க அப்பா மாதிரி நான் ஆர்மியில சேரணும். ஓ குட் குட். குட்டிமா இங்க வா. நீ இப்ப 11th படிக்கிற. இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. அடுத்து நீ ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும்ல. நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? பா, நான் ஆர்மியில சேரலாம்னு இருக்கேன்ப்பா. ஆர்மியில சேரணும் நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசுல உங்க மேம் என்கிட்ட உங்க பொண்ணுகிட்ட எதுவுமே கேட்டா ஆர்மியில சேரணும்னு சொல்றான்னு சொன்னாங்க. நான் வெறும் நீ விளையாட்டு சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா அது உங்களோட எய்மா இருக்கும்னு நினைக்கும் போது அப்போ ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குமா. நீ அப்பாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரியா? நீ எப்பவும் தைரியமா இருக்க, யாருக்காகவும் எப்பவும் பயப்படாது, தலை நிமிர்ந்து நடக்க, நல்லது பண்றவங்களுக்கு நல்லது பண்ண கொஞ்சம் கூட தயங்காது, அதே மாதிரி கெட்டது பண்றவங்களுக்கு தண்டனை தர கொஞ்சம் கூட தயங்காது. நீ நம்ம நாட்டுக்காக வாழணும். ப்ராமிஸ்? ப்ராமிஸ் பா. மா, ஒரு டம்ளர் சாப்பிட்டேன். அம்மா போன் பண்ணி பாரு. என்னாச்சுமா? யாருமா போன்ல? என்னாச்சுமா? மா, என்னாச்சுமா? உமா யாருமா போன்ல? சொல்லுமா என்னாச்சு? அப்பா! சாக்ஷி, ஓகேவா? சின்ன வயசுல இருந்தே ஒரு எண்ணத்தை நான் கேட்டதில்லை. நீ இப்ப 12th முடிச்சிட்ட. நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம்னு இருக்க? மா, நான் ஆர்மியில சேரலாம்னு இருக்கேன். வாட் ஆர் யூ மேட்? உங்க அப்பா செத்துட்டு 4 மாசத்துக்குள்ள முழுசா முடியல. அதுக்குள்ள நீயும் ஆர்மிக்கு போய் என்ன நடந்துட்டு அனாதையா விடலான்னு பாத்தியா? ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. உங்க அப்பாவோட நம்ம ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு அவ்வளவுதான். படிக்கிறத மட்டும் பாரு. மா, நான் ஆர்மியில சேர்றேன். அப்பா கடைசியா கேட்டது அதுதான்மா. அப்பாக்காக நான் இது கூட பண்ணேனா? நான் ஒரு பொண்ணே இல்லைம்மா. என்னமோ பண்ண உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. Welcome to Indian Army. I know some of you may be thinking, what are women doing here? They should be in the kitchen, not on the battlefield. But let me tell you something. We are not just women. We are soldiers who protect the nation and who give their soul to it. And remember that we are not the ordinary citizens. We are soldiers. நாங்க எல்லாரும் எதுக்காக இங்க கூப்பிட்டுருக்கேன்னா, இவரோட காஷ்மீர் பார்டர்ல தலைமறைவா இருந்த டெரரிஸ்ட் வெடிகுண்டு வைக்க போறாங்கன்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. கேப்டன் சாக்ஷி குமார் தலைமையில நீங்க எல்லாரும் சென்று இந்த மிஷனை சிறப்பாக முடிப்பீங்கன்னு நம்புறேன். ஆல் தி பெஸ்ட் மை டியர் கேர்ள்ஸ். இன்றைய முக்கிய செய்திகள். காஷ்மீர் பார்டரில் தலைவராக இருந்த தீவிரவாதிகளை பிடிக்க சென்ற நமது இந்திய வீராங்கனைகள் சுட்டுக் கொன்றனர். நன்றி.